In this video, நாங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதிலாம் நாங்க மூட்டை இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நாங்க எல்லாமே கெடுத்தது இவங்க தாங்க. ஆமா, இவங்க வந்து தாய் கிழவி சிப்புடா தனசுனி தனசு சிப்புடா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன் வித்தியாசமான இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு உணவு வீடு தேடி வர்ற ஒரு கான்செப்டில் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரிகள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் 4-5 பேருக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 3 பேர் இவங்க நிறுவனத்தில் வேலை செஞ்சு ஒரு 100 பேருக்கு மேற்பட்டு இவங்க வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தனித்துவமாக தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபுட்டில் அலர்ஜி இருக்கும். இப்போ வந்து எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த உணவு இல்லாமல் வேற ஒரு உணவு மாற்றி கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எந்த இடத்துலையுமே பண்ணி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. இதுதான் அவங்க சக்ஸஸ்க்கான காரணமாகவும் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்எல் ஹோம் ஃபுட்ஸ் இவங்க எங்கே லொக்கேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது தெரு, முத்தமிழ் நகர், கொளத்தூரில் லொக்கேட்டாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் தனியாகவும் உங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மந்த்லியாகவும் வேணும் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியும் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட விலை என்ன மாதிரியான ஃபுட்டு இவங்க கொடுக்குறாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சோயா குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸ்ல பரிமாற போறோம். இதை வந்து டான்ஸ் ஆடிட்டே நாங்க போடுவோம். நல்லா இருக்குதா நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய், உங்க பேரு? என்னோட நேம் சசிரேகா. உங்க பிசினஸோட நேம் சொல்லுங்க. என்னோட பிசினஸ் நேம் வந்து என்எல் ஹோம் ஃபுட்ஸ். ஓகே, இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நாங்க 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி இந்த ஐடியா தோணுச்சு இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சிஸ்டரும் இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பேசிக்கலி ரொம்ப இயர்ஸாகவே மைண்டில் வந்து ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். இப்படியே ஒர்க் பண்ணுறோம், போகிறோம், வரோம், லைஃப் வந்து ஒரு மாதிரி போகுது, ட்ரையாக போகுது. நம்மளும் ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சு அது நம்ம வந்து சாதிக்கணும். சும்மா பிறந்தோம், நம்ம வந்து ஒர்க் பண்ணோம், நம்ம கமிட்மெண்ட்டை ஃபில் பண்ணோம் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது ரொம்ப இயர்ஸாக எங்கள் மைண்டில் வந்து தோணிட்டே இருந்தது. ஸோ கோவிட் டைமில் என்னென்னா வந்து நிறைய பேருக்கு நாங்கள் குக் பண்ணி கொடுத்தோம். ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணதால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஐட்டம்ஸ் குக் பண்ணி கொடுக்கும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் இதே மாதிரி நம்ம ஏன் எல்லாருக்குமே வந்து குக் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸை. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் என் சிஸ்டரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணுவோம். இயர்லி மார்னிங் எழுந்து எவ்வளோ பேராக இருந்தாலும் எல்லாமே குக் பண்ணிவிடுவோம். குக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு 11 to 12 தான் ஷிஃப்ட். 11 o'clock மேலே தான் நான் லாகின் பண்ணேன். அதுக்குள்ளே போய் நானே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவேன். சண்டேஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெவி ஆர்டர்ஸ் வரும்போது எங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதரே வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலியுமே உட்காந்து குக்கிங் பண்ணுறது, எல்லாருமே ஒரு பக்கம் போய் டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓவரால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக எங்களுக்கு வந்து ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி தேவைப்படும் போது தான் நாங்கள் வந்து ஹாலை வந்து செட் பண்ணிக்கிட்டோம்.
கருவேப்பிலை பொடி கோஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சீக்கிரமா ருசி பார்க்கணும். வாங்க. சொல்லுங்க. பாட்டுலாம் இல்லையா? நேத்து மட்டும் அழகா பாட்டு பாடுனீங்க. வைக்கலாம் படாதீங்க, நம்ம ஆளுங்க தான். நான் வைக்கவே படமாட்டேன்ப்பா நானு. அட பரவாயில்ல, ஆடுங்க, அவங்க வைக்கப்படுறாங்க. நான் வைக்கல படமாட்டேன்ப்பா. பாடுங்க. கையில வெயிட்டுக்கு எப்படிப்பா வைக்கப்படுறது? இந்த பாரு. என்ன பாடுவது, என்ன பேசுவது, கோசு பொரியலு கருவேப்பிலை போட்டு. ஃபுட்டோட காஸ்ட் எப்படி சிஸ்டர்? நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா 100 rupees per பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டேக்கு, ஒரு பர்சனுக்கு. லஞ்ச் வந்து இன்க்ளூடிங் டெலிவரி 160 rupees. ஸோ வெஜிடேரியன் மீல்ஸ். நான்வெஜ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். சண்டேஸ்ல எல்லாருக்கும் லைக் யாரெல்லாம் நான்வெஜ் வேணும்ன்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான்வெஜ்ஜோட காஸ்ட் வந்து 185 வரும். ஸோ வெட்னஸ்டேல ஆப்ஷன்லாம் இருக்கும். தேவைப்பட்டா அவங்க வந்து அடிஷனலா புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதை தவிர இந்த பொடி கூட கொடுக்குறேன். ஆமா. கஸ்டமரோட ரெக்வஸ்ட்ல தான் நாங்க இந்த வந்து மசாலா ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த்தியா தருவோம் அப்படின்ற மாதிரி தான் எங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இருக்கும். முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வந்து சாப்பிட்டா எங்ககிட்ட குடிச்சிட்டு தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வெளியில வந்து வெறும் முடவாட்டுக்கால் வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு அடிஷ்னலா மசாலாஸ்லாம் போட்டு பண்ணுவோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து இது சாப்பிட்டுட்டு வந்து அவங்களோட ஹெல்த்லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் அண்ட் ஐகானிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மிட்டாய். அது வந்து ரொம்ப ஹெவியா சேலாது கருவேப்பிலை மிட்டாய். அந்த கருவேப்பிலை மிட்டாயில வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது அவ்வளோ ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோ வந்து ஹெல்த்தி. ப்ளஸ் மில்லட் ஹெல்த் மிக்ஸ், ஏபிசி மால்ட், இது எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நார்மலி ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் கொடுப்போம். அதாவது எங்கள் ஏரியாவிலேருந்து 6 kilometers வரைக்கும் தான் கொடுப்போம். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யார் ஆர்டர் பண்ணாலும், ஏன்னா நாங்கள் ஃபாரின்கே வந்து டெலிவரி பண்ணுறோம். ஸோ எங்கே இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாலும் சரி, இந்தியாக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொரியர் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். எங்கள் என்எல் ஹோம் ஃபுட்ஸில் டெய்லி ஒரு ரசம் நாங்கள் வைக்கிறோம். இன்றைக்கி வந்து மொடவாட்டுக்கால் ரசம். இந்த மொடவாட்டுக்கால் மிக்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த மொடவாட்டுக்கால் வந்து மூட்டு வலிக்கு, கை கால் வலி, இதுக்கெல்லாம் நல்லது. இந்த மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். ஹலோ சிஸ்டர். ஹலோ, நீங்க தான் அவங்களோட சிஸ்டர்? ஆமா. உங்க நேம்? லாவண்யா. லாவண்யா. ஓகே, நீங்க இப்போ எந்தெந்த 6 kilometers சொல்லிருக்கீங்க, எந்தெந்த ஏரியாலாம் இது கவர் ஆகும்? 6 kilometers இது வந்து கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், ஐசிஎஃப், ஐனாவரம், இந்த லொகேஷன்ஸ்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த லொகேஷன்ல ரைஸும் வித்தவுட் ரைஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஆமா, வித் ரைஸ், வித்அவுட் ரைஸ், அது கஸ்டமர் எப்படி ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து டெலிவர் பண்ணிடுவோம். ஓகே, ஆல்ரெடி உங்க கான்டாக்ட் நம்பர் இது இருக்கு. உங்களை வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களை கான்டாக்ட். ஆமா, 1 day பிஃபோர் வாட்ஸ்அப் பண்ணோம். எங்களுக்கு ஆர்டர் பண்ணனா 1 day பிஃபோர் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலே போதும். அதாவது நாளைக்கு வேணும்னா இப்போ இன்னைக்கு நைட்டு 7 o'clock குள்ள மெசேஜ் அனுப்புனா அது என்ன மெனுன்றது நாங்க ஷேர் பண்ணோம். வித் ரேட் டீடைல்ஸ் நாங்க ஷேர் பண்ணோம். அவங்க அது கன்ஃபார்ம்டா எனக்கு வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நாங்க கண்டிப்பா வித் லொகேஷன் எல்லா டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்க ட்ரை பண்றதுக்கு கூட ஒரு டே மட்டும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரையல் பேசிஸ்லயும், அதாவது மந்த்லி பேக்கேஜுக்கு வேணும்ன்றவங்க 1 or 2 days ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அவங்க இப்போ வந்து நீங்க பேக்கிங் எல்லாமே நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்களே தான் வந்து பாக்ஸஸ்லாம் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களே வந்து மிடில் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணதுனால அது அப்படி இருந்தும் நாங்க வந்து இப்படி ஒரு பிளான் வச்சதுனால நாங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் இதே தான் கண்டினியூ பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். பட் என்னன்னா நிறைய இஷ்யூஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். லாஸ் ஆயிடுச்சு நிறைய பாக்ஸஸால. சில பேர் வந்து கொடுக்காமலே விட்டுருக்காங்க, நிறைய மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, டேமேஜஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணதுனால இப்போ நியூ கஸ்டமர்ஸ்லாம் அவங்களையே வாங்கி கொடுக்க சொல்றோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த பாக்ஸஸ்ல நாங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு.
இன்னொரு இஷ்யூஸ் ஏதோ ஃபேஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? இஷ்யூஸ் என்னன்னா வந்து இந்த கால்ஸ் பிக் பண்ணாம இருக்கிறது. லைக் இப்போ ஆர்டர் பண்ணிடுவாங்க புது கஸ்டமர்ஸ், ரெகுலருக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. புது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அவங்க போய் அந்த லொகேஷன் போனதுக்கு அப்புறம் கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் நாங்க ஸ்பெசிஃபை பண்ண கூட சில பேர் எடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து அதை சொல்றோன்றதுக்காக தவறா எடுத்துக்க வேண்டாம். இதனால என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா அடுத்த ஆளுக்கு போறதுக்கு வந்து லேட் ஆயிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ அந்த லொகேஷன்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புங்க, இல்ல இத்தனை மணிக்கு மேல அனுப்புங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு டைம்குள்ள நாங்க முடிச்சிடணும். பிளஸ் டெலிவரி பர்சன்ஸும் அவங்களுக்கும் அடுத்த ஒர்க்குக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்குள்ள நீங்க கால் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல தான் உங்க லொகேஷன் வருவாங்கன்றதை எங்களால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா டெலிவரி பர்சன் வந்து இந்த லொகேஷன்ல இருந்து அடுத்த இடம் போறது எங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்க அந்த பிளான் ஏத்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கு. இன்னொரு இஷ்யூவும் இருக்கு. என்னன்னா வந்து தயவு செய்து நீங்க கால் பண்ணி நாங்க எடுக்கலன்னா எங்களை தயவு செய்து தவறா எடுத்துக்காதீங்க. இது நாங்க இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கண்டிப்பா வந்து நாங்க வந்து எங்க ஒர்க்ல இல்லாத சமயத்துல கால் பண்ணுவோம். உங்க மிஸ்டு கால் இருந்தா நாங்க கால் பேக் பண்ணுவோம். உங்க மெசேஜ் வந்தா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் நாங்க குக்கிங்லயோ பேக்கிங்லயோ இருந்தா மட்டும் எங்களால வந்து எடுக்க முடியாது. அதுக்காக நாங்க வந்து மன்னிப்பு கூட கேட்டுக்கிறோம். தயவுசெய்து தப்பாவும் எடுத்துக்காதீங்க. பிரவீன், கொளத்தூர், வித்யா. ஹாய்க்கா, உங்க பேரு? என் பேர் சரஸ்வதி. நாங்கள் ஜிகேஎம் காலனியில் தான் இருக்கோம். 31/6 வரோம். நாங்கள் எவ்வளவு நாளா இங்க வேலை செஞ்சீங்க? எங்க 2 வருஷமா இருக்கோம். 2 வருஷமா செய்றீங்க. நீங்க காலைல எவ்வளவு சீக்கிரம் வந்துருவீங்க? 6 மணி மேக்ஸிமம், ஆனால் 5:45. இவங்க எப்படி பாத்துக்கிறாங்க? உங்க வீடு மாதிரி ட்ரீட் பண்றாங்களா இல்ல எப்படி? வீடு மாதிரி பார்த்துக்கிறோம். அவங்கள ஒன்று மாதிரி எங்களை வச்சுக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி? ஒரே ஃபேமிலியா இருக்கோம். நீங்க தான் பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்றீங்க. நாங்க வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்களா? வேலை செய்யற அளவுக்கு தெரியக்கூடாது பண்றீங்களா? எதுக்காக? வேலை செய்யறது அளவுக்கு தெரியாம இருக்கணும் தான் பண்றோம். எல்லாருமே சைலண்டா இருந்தோம்னா அப்புறம் எப்படி முன் வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுக்கிட்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க அதுக்கு மேல டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டாங்க. உங்களை எல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அவங்க நல்லா பேசுவேன். நீ என்ன கேட்குறியா கேளு, நான் பதில் சொல்றேன். சரி, உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் ஆர் சேஷா. நான் வந்து 1 வருஷம் ஆகும்போது காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நாங்க எல்லாம் கூப்பிட்டு மாதிரி நாங்க இருக்கிறோம். சாப்பிட்ற விஷயத்துல சரி, காஃபி குடிக்கிற விஷயத்தையும் சரி. இப்ப கூட பாரு, எங்களுக்கு பசி எடுத்தது எல்லாத்தையும் நாங்க வச்சு சாப்பிட்டோம். இவங்க சாப்பிடலான்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். அந்த மாதிரி எவ்வளவு நினைக்க மாட்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியெல்லாம் நாங்க மூட்டை கட்டணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. நான் இவங்க 2 பேர் தான் வந்தாலும் ரொம்ப அமக்கலம் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே சைலண்ட் தான். இங்க எதுவுமே பேசினாங்க. இவங்க 2 பேர் தான் இதுல அதுல வந்து சும்மா ஒரு சப்போர்ட் பண்ண சிரிச்சுப்பாங்க. அவ்வளவுதான். நாங்க எல்லாமே செஞ்சோம். இவங்க தாங்க. இவங்க வந்ததாலதான் ரொம்ப பேச ஆரம்பிச்சேன். நானு பேசவே இல்லை. எனக்கு அப்ப அப்பனா அதுக்கு முன்னாடி ஓவியா இருந்திருப்பாங்க. நான் வந்து வாயை காட்டுறேன். ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுங்க. அவங்கள நேச்சி பாப்பா இங்க பாருங்க, அவங்க தான் டான்ஸ் பண்ணாங்க. நீங்க டான்ஸ் பத்தியா? பண்ணலையா? நாங்க இருக்கிறதுனால பண்ணலையாமே. ஸ்டார்ட் பண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணு. தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி சிப்புடா. தனுஷு, நீ தனுஷு சிப்படா. என்எல் ஹோம் ஃபுட்ஸில் வந்து நாங்கள் பொடி, மசாலாஸ், ஹெல்த் ட்ரிங்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஸ்பெஷல் வந்து கருவேப்பிலை மிட்டாய் தான். இது வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் இதை வாங்கிட்டாங்கன்னா ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் வந்து கருவேப்பிலை மட்டும் இல்லாமல் இதில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, குக்கும்பர் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாதாம், பேரிச்சப்பழம் சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து இதை வாங்கிட்டே இருக்காங்க. டெய்லியுமே இதை சாப்பிட்றாங்க. அதனால ரெகுலர் ஆர்டர்ஸ் இதுக்கு வந்துகிட்டே இருக்கு.
சிஸ்டர் இந்த நேம் இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸ். ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்ல, சிங்கிள் டே அவங்க ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சாப்பிட மாட்டாங்க, கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அது எல்லாமே நாங்கள் எழுதிடுவோம். ஸோ பேக் பண்ணதுக்கு முன்னாலே அவங்ககிட்ட சொல்லிடுவோம், இன்னைக்கு பொட்டேட்டோ வந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் வேற வெஜிடபிள்ஸ் செஞ்சுருங்க அப்படின்வோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணிடுவோம். சில பேர் ரைஸ் வந்து எனக்கு லெஸ்ஸாக தாமா, எனக்கு சுகர் இருக்கு, அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணிடு அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவாக வந்து வெஜிடபிள் ரைஸ் கம்மி பண்ணிட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி இது வந்து ஒரு டேயோட கவுண்ட் இருக்கும், அந்த டே கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணிடுவோம் பார்த்துட்டு. ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து தவறிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஃபுட்டு அவங்க சன் வாங்கியிருந்தாரு. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒன்றுனா யாருன்னா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாருன்றத கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அழுதுகிட்டே பேசாங்க, எங்களுக்கு சாப்பாடு அனுப்பிடாதீங்கம்மா, என்னோட ஹஸ்பண்ட் தவறிட்டாரு. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு ஒரு டாட்டர் அண்ட் இது மாதிரி அட்டாச் ஆகிட்டு அவங்கள வந்து அந்த மாதிரி நம்மள வந்து நம்மளாம் ஃபோனே எடுக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் நம்மள வந்து நம்ம அனுப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு கேர் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் எங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பெரிய லெவல்ல வரணும். கண்டிப்பா தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒரு பிரசாதம் செய்யணுன்னாலும் சரி, ஒரு உணவு செய்யணுன்னாலும் சரி, பக்தியாக பாட்டு பாடணும், நல்ல ஒரு சாமியோட ஸ்லோகம்லாம் சொல்லி சமைக்கும்போது அதோட உணவோட ருசியே தனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் இந்த ஒரு இடத்துல பார்த்தேன். ஏன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு சந்தோஷமான மனநிறைவோடு அவங்க உணவு சமைக்கும்போது சாப்பிட்றவங்களும் அது வந்து சாப்பிட்டுட்டு எளிதில் வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, செரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வந்து நான் தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுறது இல்லை, இங்கிலீஷில் தான் பேசுகிறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணுறேங்க. இது வந்து இவங்கள வந்து ரிவ்யூ பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் எவ்வளவோ இடத்த போய் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் அவங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இந்தளவுக்கு அவங்க வெற்றி பெறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இதை விட மேலே 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 அவங்க போகணுன்றது ஏன் சார்பாக நான் வாழ்த்திட்டு இதோட நான் கிளம்புறேன். பாய்.